தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்கள், உங்களை யாவரையும் ஆண்டவர் இயேசு நாமத்தாலே தேவக்கரம் ஊழியர்கள் சார்பாக இந்த 5 நிமிட செய்தி நிகழ்ச்சி உங்கள் வாழ்த்து வரைக்கும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் கர்த்தரை விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 84 நாம் தியானிக்க போகிறோம். கீத்தித் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க கேராகின் புத்திரரில் உள்ள ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கிட்ட சங்கீதம் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். 84ஆம் சங்கீதம் கோராகின் புத்திரர் ராகத்தலைவனுக்கு ஒப்புக்கிட்ட சங்கீதம் சொல்லி பார்க்கிறோம். 42ஆம் சங்கீதம் 44 எல்லாம் கோராகின் புத்திரன் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த சங்கீதம் தாவீது எழுதியிருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். இந்த சங்கீதத்திலே மொத்தம் 12 சங்கீதம் இருக்கிறது. இந்த சங்கீதத்திலே மொத்தம் 12 சங்கீதம் இருக்கிறது. மொத்தம் 3 பகுதிகளாக பிரிக்கலாம். 1 முதல் 4 10 வசனங்கள் தேவன் மேல் கொண்டுள்ள தாகத்தை குறிக்கின்றது. 5 முதல் 7 வசனங்கள் தேவன் மேல் வைத்திருந்த நம்பிக்கையை குறிக்கின்றது. 8, 9 வசனங்கள் தேவனை நோக்கி கெஞ்சுகின்ற ஜபமாக இருக்கின்றது. முதலாவது வசனம், சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள், என் ஆத்துமாவே கர்த்தருடைய ஆலய பிரகாரங்கள் மேல் வாஞ்சையும் தவணமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். அதே நேரத்தில் அவர் சொல்கிறார் 10ஆம் வசனத்துல அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, 1000 நாளை பார்க்கிறோம் அது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிறேன், தேவனாய ஆலயத்தில் வாசப்படியிலே காத்திருப்பதை தெரிந்து கொள்ளுவேன். 1000 நாளை பார்க்கிறோம் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது என்று இங்கே தாவீது சொல்லுகிறார். பிரியமானவர்களே, 11ஆம் வசனத்துல தேவனாய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர். பிரியமானவர்களே, எந்த நட்சத்திரம் எங்கு எப்படி ஓட வேண்டும் என்றும், சூரியன் எப்படி ஓட வேண்டும் என்றும், சந்திரன் எப்படி ஓட வேண்டும் என்றும் அவைகளுக்கு ஒரு பாதையை ஏற்படுத்தி அவைகள் ஓடுகின்றதா என்று அவைகளை கண்காணிக்க தம் வார்த்தையை வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அதான் சங்கீதம் 147:4 அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தினை அவைகளுக்கெல்லாம் பெயரிட்டு அழைக்கிறார். அவர் அப்படிப்பட்ட தேவன். அவர் சிலுவையில் அறையப்படும் பொழுது அங்கே நாம் பார்க்கிறோம் சூரியன் இருளடைந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்துல. ஆகவே தேவன் அங்கே இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனாய கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, அவர் கிருபையுள்ளவர், மகிமையை அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். 9ஆம் வசனத்துல, எங்கள் கேடகமாகிய தேவனே கண்ணோக்கமாயிரும், நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரு. எங்கள் கேடகமாகிய தேவனே கண்ணோக்கமாயிரும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் நமக்கு கேடகமாய் இருக்கிறார். அவர் நமக்கு கேடகமாய் இருக்கிறார், கண்மலையாய் இருக்கிறார், கோட்டையாய் இருக்கிறார், துர்கமாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, அவரே நமக்கு கேடகமாய் இருக்கும்போது நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? நாம் ஏன் வருத்தப்பட வேண்டும்? நாம் ஏன் சோர்வுற்றிருக்க வேண்டும்? பிரியமானவர்களே, 5ஆம் வசனத்துல, உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். பிரியமானவர்களே, உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். ஆண்டவரே நம்முடைய பலன். அல்லேலூயா. அங்கே சங்கீதம் 84:4 நாம் பார்க்கிறோம். 84ஆம் சங்கீதம் 1 முதல் 12 வசனங்களை பார்க்கும்போது, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள், தேவனோடு நெருங்கி வாழ்ந்து மற்ற எதையும் விட தேவனுடைய வீட்டையும் சமூகத்தையும் மேலாக வாஞ்சிக்கிற விசுவாசிகளை குறித்து இந்த சங்கீதம் விவரிக்கின்றது. பிரியமானவர்களே, சங்கீதம் 84:11 தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர், கர்த்தர் கிருபையும் மகிமை அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதரா. இந்த வாக்கு தத்தம் தேவ பக்தியும் நீதி உள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு உண்மையாகவே போராடுகிற விசுவாசிகளுக்காக சிறப்பாக கொடுக்கப்பட்டுள்ளது. நம் வாழ்விலும் அவரது நோக்கத்தை நேரடியாக நாம் நிறைவேற்றுவதையே தேவன் நல்லதென்று எடுத்துக் கொள்ளுகிறான். பிரியமானவர்களே, நமது வேலையிலே உத்தமமாய் நடக்க வேண்டும், நம்முடைய ஊழியத்திலே உத்தமமாய் நடக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்பான். ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகள் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். Thank you friend. God bless you.